ஆர்த்தி ஜெயம் ரவி பிரிய போகிறார்கள் என்ற வதந்தி சமூக வலைதளங்களுக்குள்ளே வந்தது. இப்பொழுது ஜெயம் ரவி அவரே பகிரங்கமாக ஒரு அறிக்கையின் வாயிலாக இப்போ ஆர்த்திங்கிறவங்க ரொம்ப ஒரு செல்வ சீமாட்டியா பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. நீ போய் பார்ட்டியில் போய் தண்ணி அடிச்சு நீ கல்டா பண்ணேன்னா நான் அதே பார்ட்டி கல்ச்சருக்கு நானும் வருவேன். உன்னோட அனுசரித்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உன் தயவு எனக்கு இல்லை. அதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த பொண்ணுக்கே இப்போ வேற ஒரு இடத்துல திருமணம் நிச்சயமாயிருக்கு. நடிகன்னா பல பேரோட ரிலேஷன்ஷிப் இருப்பான், வேறு சில உறவுகள் இருக்கும், அதுதான் காரணம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் பொன்னியின் செல்வன் படத்துல அவங்க ஜெயம் ரவி நடிக்கிற போது அதோட கூட நடிச்ச அந்த நடிகையோடு நிறைய கிசுகிசு பரவுச்சு. அப்போ ஒரு பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு ஆர்த்திக்கு அவங்க விட்டு கொடுக்குறதா அல்லது ஜெயம் ரவி மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸான நடிகை விட்டு கொடுக்குறதா? இயக்குனர் சேரன் கூட ஒரு முறை சொன்னாரு, சினிமா நடிகன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வணக்கம். பிரபல திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி தன் காதல் மனைவியை, தன் கல்லூரி காலத்திலே இருந்து காதலித்த மனைவியை 15 ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பின்னால் 2 குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் பிரிகிறேன், ஒரு கனத்த வருத்தத்தோடு தான் பிரிகிறேன் என்பது மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே ஆர்த்தி ஜெயம் ரவி பிரிய போகிறார்கள் என்ற வதந்தி சமூக வலைதளங்களுக்குள்ளே வந்தது. அப்பொழுது பல பேர் அதை மறுத்தார்கள், சினிமா சார்ந்தவர்கள் பல பேர் மறுத்தார்கள். இப்பொழுது ஜெயம் ரவி அவரே பகிரங்கமாக ஒரு அறிக்கையின் வாயிலாக நான் பிரிகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சினிமா நடிகனுக்கு திருமணமாகிறது, நடிகைக்கு திருமணமாகிறது என்று சொன்னால் தன்னுடைய சொந்த வீட்டிலே தன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு திருமணம் ஆவதை போல ரசிகர்கள் அதை கொண்டாட்டமாக எடுத்துக் கொள்கிறார். ரசிகனுக்கு யாரும் திருமண அழைப்பெல்லாம் விடுறதில்லை. ஆனாலும் அவன் தொலைக்காட்சியிலோ சோசியல் மீடியாவிலையோ யூடியூப் சேனல்களையோ அந்த திருமண விழாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். அதே சமயம் அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஒரு துயரம் நடந்ததை போல, விவகாரம் நடந்ததை போலதான் அதையும் எடுத்துக் கொடுக்கிறார்கள். இப்ப இன்னொருவருடைய பர்சனல் வாழ்க்கை குறித்து, அவர்கள் பிரிவது குறித்து நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற கருத்தை பல பேர் சொல்றாங்க. பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய பிரிவை குறித்து நாம் ஏன் பொதுவெளியிலே பேச வேண்டும் என்று சில பேர் சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ரசிகன் எப்பொழுதுமே ஒரு நடிகனை, கலைஞனை தன்னில் ஒருவனாக தான் பார்க்கிறான். அதனாலதான் சினிமா நடிகர்களை தலைவனாக பார்க்கிறார்கள், உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவருடைய திரைப்படத்துக்காக வேண்டி இவர்கள் ஒரு பிம்பத்தை பார்த்து விசிலடிக்கிறார். வெறும் இமேஜ் தான் ஓடுது. ஒரு சினிமா பார்த்து கைதட்டுகிற போது ஒரு மேடை பேச்சாளன் பேசும்போது கைதட்டுவதற்கு அந்த பேச்சாளனுக்கு நேரடியாக கேட்கும். ஒரு நடிகன் சிறப்பாக நடிக்கிறாங்கிற இடத்துல கைதட்டுனா திரையரங்கத்தில் இருக்கிறவங்க சக ரசிகர்களுக்கு தான் கேட்கும், அந்த நடிகனுக்கு கேட்க போறதில்லை. ஏன் அதை சந்தோஷப்படுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நடிகர்களை தன்னில் ஒருவனாகத்தான் பார்க்குறாங்க, வேறுபடுத்தி பார்ப்பது கிடையாது. இப்போ ஏன் இந்த பிரிவு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பிரிவுக்கு முன்னால் நான் கடந்த கால நடிகர்கள் சிவாஜி கணேசன்ல இருந்து எம்ஜிஆர் போன்றவர்கள், ஜெய்சங்கர் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள், எத்தனை நடிகர்கள், சிவகுமார் போன்றவர்கள், பல நடிகர்கள் குடும்ப வாழ்க்கையிலே தங்களுடைய துணையை பிரியாமல் இன்றைக்கும் சத்யராஜ் போன்றவர்கள், பாக்கியராஜ் போன்றவர்கள், டி ராஜேந்தர் போன்றவர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரே மனைவியோட கடைசி வரைக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா நல்லதோ கெட்டதோ அதோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் பல பேர் சினிமாக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சமீப காலத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து, ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவகாரத்து, இப்பொழுது ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து, இப்பெல்லாம் ஏன் வருது ரொம்ப பல பேருக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. கடந்த காலங்களில் போன தலைமுறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மாக்கள் காலத்துலலாம் பெண்களுக்கு கல்வி கிடையாது, சொத்து கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்களுக்கு அந்த நகை போடுவாங்க, அது ஒரு அழகு பதுமையாக வாழ்வாங்க. கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புருஷன், அது அமைகிறத பொறுத்துன்னு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே. ஆனால் இப்போ இந்த தலைமுறை பெண்கள் கல்வி கற்றுருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களே சுய சம்பாத்தியம் பண்ணுறாங்க. தங்கள் தேவைக்காக கணவன்கிட்ட இது வேணும்னு கேட்கக்கூடிய இடத்துல இல்லாமல் அவங்களே வாங்கக்கூடிய வசதியாகவும், தேவைப்பட்டால் வீட்டுக்காரருக்கு புருஷனுக்கு இவங்களே பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. இது என் மனைவியின் பரிசுன்னு சில பேர் பைக் பின்னாடி எழுதி வச்சுட்டு போகிறேன், எல்லாமே நடக்கிறது. அப்போ பெண்கள் சமத்துவத்தை அடைந்திருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, கடந்த காலங்களில் ஆணாதிக்கம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் டாமினேஷன் பண்ணுவான், நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு நேர் எதிராக பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றது நீ கேளு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆர்த்திங்கிறவங்க ரொம்ப ஒரு செல்வ சீமாட்டியா பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க அம்மாவே ஒரு பெரிய பிரபலமான ப்ரொடியூசர். அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அம்மாவுடைய அம்மா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்னருடைய மனைவி. அவங்க ஒரு பெரிய ஸ்டேட்டஸான ஃபேமிலியிலேருந்து அவங்க வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வரும்போது அவங்களோட டாமினேஷனில் தான் எல்லாமே குடும்பமே இருந்திருக்கு. காதலிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய அழகை, இளமையை,
தங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்கிறது, நல்ல பக்கங்களை மட்டுமே ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் சேர்ந்து வாழுகிற போது தான் ஒரு மனிதனுடைய மறுபக்கம் தெரிய வருகிறது. ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற போது நல்ல விதமாக தான் இருப்பாங்க. தங்கள் விருப்பம் நிறைவேறாத போது அதற்கு நேர்மாறான குணங்களை வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் நடக்கிறது. ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இடம் பிறக்குது. அப்போ இது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து நடிகன்னா வந்து பல பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான், வேறு சில உறவுகள் இருக்கும், அதுதான் காரணம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு சட்டப்பூர்வமாக ஒருத்தி மனைவியாக இருக்கிறா அப்படின்னா, ஒருவேளை ஒரு நடிகனோ அல்லது ஒரு கலைஞனோ ஒரு தவறான விஷயங்களுக்குள்ள போனால் திரும்பி வந்துருவாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க திரும்பி வந்துருவாங்க. அப்போ எமோஷனலாக ஒரு முடிவெடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க எப்போவுமே திரும்பி சந்திக்க போகிறதே கிடையாது. அதுதான் விஷயம். அதனால தான் நான் கடந்த கால நடிகர்களை வந்து சொல்லி காமிச்சேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆண் பக்கம் இருக்கக்கூடிய தவறோ, பெண் பக்கம் இருக்கக்கூடிய தவறோ, அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இதை அனுசரித்து கடந்து போயிருக்காங்க, பொறுத்து போயிருக்காங்க, விட்டு கொடுத்து போயிருக்காங்க. அந்த தன்மை வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட 2 பக்கமே இல்லை. நீ போய் பார்ட்டியில் போய் தண்ணி அடித்து நீ கரெக்டாக பண்ணேன்னா, நான் அதே பார்ட்டி கல்ச்சருக்கு நானும் வருவேன், நானும் ட்ரிங்க் சாப்பிடுவேன். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குடா, நீ மட்டும் தான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பெண்களுக்கு மத்தியிலையும் வருகிறது. அப்போ சொத்து சேருகிற இடத்துல, பொருளாதார ரீதியாக வந்து எல்லாமே வந்து செட்டில் ஆன இடத்துல யார் தயவும் யாருக்கும் தேவையில்லை. உன்னை நம்பி நான் கிடையாது, என்னை நம்பி நீ கிடையாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் வருகிற போது யார் விட்டு கொடுப்பதுங்கிறப்ப 2 பேருமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு ஈகோக்குள்ளே போகும்போது குழந்தைகள் தான் பாவம். குழந்தைகள் தான் தாய் தகப்பனை பிரிகிறாங்களே தவிர, பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்து போகிறதுக்கு தயாராக இல்லை, விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இந்த மாதிரி ஒரு சிக்கலுங்கிறது சராசரி குடும்பங்களில் அதிகமாக நடக்குது. இப்போ வந்து நீங்கள் குடும்ப நல கோர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம சினிமா நடிகர் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வெளிப்படையாக வந்து பேசுகிறோம். மற்றவர்களுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பேசுகிறதுல அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்களுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் பேசிக்கிடுவாங்க. ஆனாலும் அப்படி பேசுவது என்பது அவங்களுக்கு வருத்தம் அளிக்கும். ஒரு உறவு ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு அதிசயம் தான் வாழ்க்கையில். ஏன்னா இந்த உலகத்தில் 7 அதிசயம் இருக்குங்கிறாங்க. 8வது அதிசயம் என்னென்னா, ஒரு மனிதன் தனக்கான ஒரு பெண்ணை எப்பொழுது பார்க்குறான், தனக்கான உறவை எப்போது சந்திக்கிறான், அது எவ்வளோ நாள் ஒரு மனிதனோட நீடிக்குது, அந்த உறவு எவ்வளோ காலம் நீடிக்குது, அது எவ்வளோ காலம் வந்து நம்ம பிரியாமல் இருக்கோம், எதனால் நம்ம பிரிகிறோம், இது வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்முடைய வாழ்க்கை துணை மட்டுமல்ல, நம்முடைய குழந்தையை நம்ம எப்போ சந்திக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அறிமுகமாகிற நண்பர்களை எப்போ சந்திக்கிறோம். ஒரு சிலரை சந்திக்கிற போது நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். ஒரு சிலரை சந்திக்கிற போது நம்ம வாழ்க்கை வேறொரு உயரத்துக்கு போயிடும். ஒரு மனித உறவில் வந்து எவ்வளவோ அதிசயங்கள், எவ்வளவோ மாற்றங்கள் பல பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவர் மட்டும் எனக்கு அறிமுகமாகலைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க சில பேர். அண்ணாவை மட்டும் சந்திக்கலைன்னா கலைஞர் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்க மாட்டாருன்னு. ஒரே ஒரு மனிதனுடைய நேசமும், ஒரு நட்பும், ஒரு அன்பும் ஒரு மனிதனை வேறொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். அது மாதிரி தான் வந்து தனி மனித வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்லையுமே கூட ஒரு மனித உறவுங்கிறது ஒரு அதிசயம் தான். அதை வந்து பாதுகாத்து கொள்வதற்கு அல்லது வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான பொறுமையும் நிதானமும் பல பேரிடம் இப்பொழுது இல்லை. அதற்கு காரணம், எல்லாருமே தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது உன்னோட அனுசரித்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உன் தயவு எனக்கு இல்லை. அப்போ ஒரு பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு ஆர்த்திக்கு வந்து அவங்க விட்டு கொடுக்குறதா, அல்லது ஜெயம் ரவி மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸான நடிகை விட்டு கொடுக்குறதா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நடிகை கல்யாணம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நடிகனை கல்யாணம் இப்போ ஆர்த்தியே இருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னு வச்சுங்க, எல்லாருமே ஜெயம் ரவியை சுற்றி தான் செல்ஃபி எடுப்பாங்க, எல்லாருமே அவரை தான் கொண்டாடுவாங்க. இளம் பெண்கள் வந்து அவர் மேலே வந்து சாஞ்சு ஃபோட்டோ எடுப்பாங்க, கட்டி பிடிச்சி கூட சில பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ இதை வந்து ஒரு சராசரி பெண்ணாக இருக்கிற ஒருத்தங்க என்னதான் சினிமா பின்புலத்துலேருந்து வந்தால் கூட அவங்களால அதை ரசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக சைக்காலஜிக்கலாக பெரிய அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷனாக வந்து ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் நடிகையும். ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணுறவனுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு சராசரியான கணவன் மாதிரி அவன் இருக்க முடியாது. போகிற இடத்துலலாம் ஹாய் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் செல்ஃபி எடுப்பான். அப்போ அந்த அந்த உறவு வந்து ஏதோ ஒரு பொதுவான ஒரு ஆளாக வந்து அவங்க இருக்கிறத நமக்கான பர்சனலான ஒரு விஷயமா வந்து பார்க்க முடியாத ஒரு இடம் வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு ஈகோ இருக்கும். அப்போ நீ தான் பெரியாளா, நான் ஒன்றுமே கிடையாதா அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அது சினிமா நடிகனாக இருக்கிறவங்க, அதுக்கு தான் இயக்குனர் சேரன் கூட ஒரு முறை சொன்னார், சினிமா நடிகன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அது நடிகனோ இயக்குனரோ யாரோ. ஏன்னா அவங்க அந்த தொழில் வந்து அப்படிப்பட்டது. அவங்க வந்து ஷூட்டிங்காக விஜயரவி இருக்கார், அவர் போய் ஒரு வெளிநாட்டில் ஷூட்டிங் நடக்குது, ஒரு 40 நாள் படப்பிடிப்பு நடக்குது வடநாட்டில் போய், ஒரு காஷ்மீர் பகுதியில் போய் ஒரு ஷூட்டிங் நடக்குது, ஃபேமிலியை மிஸ் பண்ணி தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நடிகையாக இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்போ அவங்க முழுக்க வந்து ஒரு சராசரி தகப்பன் மாதிரி குழந்தைகளோட, தன்னோட மனைவியோட தொடர்ந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு இருக்காது.
இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் கூட்டு போக மாட்டாங்க. அப்போ நிறைய வந்து பிரிவுகள் யதார்த்தமாகவே அவங்க நிறையா டைம் வந்து அவங்கள மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோபம், அந்த பிரிவுலாம் என்ன ஆகும்னா, நிரந்தரமாக உன்னை நான் மிஸ் பண்ணுறேன், நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஈகோவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து சினிமா வாழ்க்கையில் வரும். ஏன்னா பல பேருடைய டைவர்ஸுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, நீ எனக்காக நேரம் செலவழிக்கலை, நான் சொன்னதை கேட்கல, என்னையை நீ மதிக்கலை, என்னைய ஒரு ஆளாகவே நீ பொருட்டாகவே கருதலை அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அப்போ ஒரு 43 வயதாக இருக்கக்கூடிய ஜெயம் ரவிக்கு இப்போவும் ஒரு 20 வயசில் இருக்கக்கூடிய பல ரசிகைகள் இருப்பாங்க. அப்போ அந்த அந்த கூட்டத்தோடு அவங்க வாழ்கிறாங்க. வேறொரு கனவு உலகத்தோடு அவங்க வாழ்கிறாங்க. அந்த யதார்த்த உலகத்தை வந்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வரும். அப்போ வந்து அவங்களால வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற கட்டம் வரும்போது நிறைய டைவர்ஸ் நடக்குது. கடந்த தலைமுறை நடிகர்கள்லாம் அவங்களுடைய குடும்பங்கள்லாம் இதை எப்படி வந்து கடந்து போனாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான பிரிவுகள் வந்து நிச்சயமாக யாருக்குமே நடக்காது. பொன்னியின் செல்வன் படத்தில் அவங்க வந்து ஜெயம் ரவி நடிக்கிற போது அதோட கூட நடித்த அந்த நடிகையோடு வந்து நிறையா கிசுகிசு பரவுச்சு. அந்த டைமில் இருந்தே அவரை பற்றிய இந்த மாதிரியான நிறையா வதந்திகள் பரவிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா நிறையா சோசியல் மீடியாலெலாம் நிறையா பேர் வந்து பேசினாங்க. நிறையா தகவல்கள் வந்து அந்த மாதிரி உலா வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த பொண்ணுக்கே வந்து இப்போ வேற ஒரு இடத்துல வந்து திருமணம் நிச்சயமாயிருக்கு. அப்போ இதுதான் காரணமா அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியல. அப்போ வந்து என்னென்னா பெண்கள் ஆண் பெண் உறவில் வந்து உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ சரியா இல்லை அப்படிங்கிற இடமோ, அல்லது நீ எனக்கு உண்மையா இல்லை அப்படிங்கிற ஒரு இடமோ, ஒரு சிக்கலான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்போது உன்னை பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. இந்த இடத்துல வந்து ஜெயம் ரவி வந்து இந்த டைவர்ஸ் அறிவிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த அம்மா ஆர்த்தி வந்து சொல்லலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. 2 பேரும் கூடி பேசி தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து இவர் வந்து ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து அதை டிக்ளேர் பண்ணுறாரு. அப்படி தான் அதை எடுத்துக்க முடியுமே தவிர 2 பேருக்குமே ஒத்து வராமல் தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதனால் ஏற்கனவே குடும்ப கோர்ட்டில் வந்து குடும்ப நல கோர்ட்டில் வந்து தாக்கல் ஆகும்போது தான் இந்த தகவல் வெளியில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதற்கு ஒருவரை மட்டுமே நம்ம காரணமாக சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கையில் எப்படி 2 பேரும் சேர்ந்து தான் திருமணம் பண்ணிக்கிறவாங்களோ அது மாதிரி தான் பிரிவுக்கும் 2 பேருக்கு பக்கத்துலேயும் சில ஆதங்கங்கள் இருக்கும், சில ஆற்றாமை இருக்கும், கோபம் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். எது இருந்தாலும் இப்படிப்பட்ட விவகாரத்துகள் தொடர்ந்து நடப்பது என்பது தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஸ்டார்கள் மிகப்பெரிய நடிகர்கள் நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் நடப்பதும் நிச்சயமாக வருத்தத்துக்குரியது. இது போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து போன தலைமுறை நடிகரிடமிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும்.